evaluate integral cos power nx dx by integration by parts. இப்போ இது வந்து cos power nx ஓட டெரிவேஷனை கண்டுபிடிக்க போறோம். இது வந்து evaluate by parts கேட்கலாம், இல்ல எக்ஸ்பிரஸ்னு கேட்கலாம், லிமிட் கொடுத்தும் கேட்கலாம், லிமிட் இல்லாமையும் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் இதுக்கான டெரிவேஷன் ஒரே ஒரு டெரிவேஷன் தான். நம்ம இப்போ லிமிட் இல்லாம போட போறோம். லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் நம்ம லிமிட்டை இன்சர்ட் பண்ணிக்க போறோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது I ஈக்குவல் டு, இது வந்து கிவன் இன்டெக்ரல் ஆஃப் காஸ் பவர் nx dx. இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா எனக்கு ரெண்டு டேர்ம் வேணும். ஸோ ரெண்டு டேர்ம் வேணுன்றதுனால என்ன பண்றேன், இந்த பவர் என்னன்னு ஒரு டேர்ம் இருக்கா இங்க, இந்த பவர் என்ன நான் என்னன்னு எழுதுறேன்னா ஒரு ஒன்னை ஆட் பண்ணி ஒரு ஒன்னை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்றத இப்படி மொத்தமா கிளப் பண்ணி எழுத போறோம். அந்த பவர் என்ன தான் என்ன பண்ணிருக்கேன் இப்படி பிரிச்சு எழுதிருக்கேன். ஸோ I ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் பவர் n மைனஸ் எக்ஸ் ஒரு டேர்மாவும் cos power 1x சாரி இங்க வந்து நான் +1 -1 போட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்டெப் பாருங்க, இங்க n -1 ஒரு டேர்ம் +1 வந்து ஒரு டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, அப்போ இங்க வந்து cos x into dx. இப்போ ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, இந்த ரெண்டு டேர்ம்ல இந்த டேர்மை நம்ம என்னவா எடுக்க போறோம்னா uவா எடுக்க போறோம். அண்ட் ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபுல் டேர்மை வந்து நம்ம dv. இன்டெக்ரல் பை பார்ட்ஸ்க்கு போறோம். அதான் கொஸ்டினும் இன்டெக்ரல் பை பார்ட்ஸ். இன்டெக்ரல் பை பார்ட்ஸ்னா என்ன, udv. udvயோட ஃபார்முலா uv மைனஸ் இன்டெக்ரல் vdu. இப்போ எனக்கு uனா என்னன்னு தெரியும், dvனா என்னன்னு தெரியும். uனா என்ன, u ஈக்குவல் டு காஸ் பவர் n மைனஸ் 1 எக்ஸ். அடுத்து dv, dv ஈக்குவல் டு cos x dx. இப்போ எனக்கு என்ன வேணும்னா du வேணும் அண்ட் v வேணும். du அப்படின்னா இது டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு அர்த்தம். cos பவர் n மைனஸ் 1, காஸை வந்து ஒரு எக்ஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும், n மைனஸ் 1 முன்னாடி cos பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1 எக்ஸ். இங்க வந்து நம்ம செயின் ரூல் அப்ளை பண்றோம். காஸை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இட் இஸ் மைனஸ் sin x dx. இது ஃபுல்லா ஒரு பார்ட். ஸோ இதை வந்து n மைனஸ் 1 வெளியில மைனஸ் எழுதிட்டு cos n மைனஸ் 2x இன்டு sin x dx. இது எல்லாமே du. அடுத்தது இந்த பக்கம் பாருங்க, செகண்ட் பார்ட்ல dv இருக்கா, எனக்கு அது வெறும் v ஆகணும். என்ன பண்ணோம், இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் இன்டெகிரேஷன் அப்ளை பண்றோம். இன்டெக்ரல் dvல இது ரெண்டு கேன்சல் ஆகி v ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ்ன்றது sin x பிளஸ் c. இப்போ இதை தான் என்ன பண்ண போறோம், ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறேன். என்னோட ஃபார்முலா வந்து நம்ம இங்க எழுதியிருக்கோம்ல, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், uv. ஸோ இங்க ஏற்கனவே i இருக்கு, i ஈக்குவல் டு u இன்டு v. u டேர்ம் என்னது, cos பவர் n மைனஸ் 1 எக்ஸ். v டேர்ம்ன்றது sin x மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் v du. v டேர்ம் என்னது நமக்கு sin x அண்ட் duன்ற டேர்ம் வந்து அதுல ஒரு மைனஸ் இருக்கு, இங்க இருக்குதாங்க அந்த மைனஸ். நான் அது பிராக்கெட்ல எப்படி எழுதுறேன், மைனஸ் n மைனஸ் 1 cos பவர் n மைனஸ் 2x sin x into dx. இப்போ நம்ம எழுதுனது எல்லாமே du. இதுக்கப்புறம் நம்ம ஈஸி தான், அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போறோம். I ஈக்குவல் டு, சாரி இதை வந்து in, நான் இங்க மேல இருந்து தப்பா எழுதிருக்கேன், in. ஸோ காஸ் பவர் என்னன்றதுனால இது என்னன்னு சொல்லணும்னா in சொல்லணும். பவருக்கு ஏத்த மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஓகே, in ஈக்குவல் டு, இந்த சைடு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காஸ் பவர் n மைனஸ் 1 எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ். இங்க இந்த மைனஸ் இன்டூ இந்த மைனஸ் சேரும்போது பிளஸ் இன்டெக்ரல் ஆஃப் இந்த சைன் டேர்மையும் சைனையும் இந்த சைன் டேர்மையும் சேர்த்துக்கிறோம். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் n மைனஸ் 1 இருக்கு. அடுத்தது காஸ் பவர் n மைனஸ் 2 எக்ஸ் இன்டூ dx. ஓகே, நெக்ஸ்ட்
cos power n minus 1 x into sin x plus n minus 1 வெளியில எடுத்துட்டு வந்துட்டு integral of sin square so integral of sin square x into நமக்கு மேல என்ன term இருந்தது நமக்கு into cos power n minus 2 இருக்கு cos power n minus 2x into dx ஒரு ஸ்டெப்ல ஒரு இடத்துல தான் மாடிஃபை பண்றோம் இப்போ இந்த sin square x நான் எப்படி எழுதலாம் 1 minus cos square x ன்னு எழுதலாமா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் so in equal to cos power n minus 1 x பக்கத்துல sin x n minus 1 integral of sin square 1 minus cos square x into cos power n minus 2x into dx இப்போ இந்த டேர்மை நம்ம திருப்பியும் ஸ்ப்ளிட் பண்ண போறோம் cos power n minus 1 x sin x plus n minus 1 இது வரைக்கும் அப்படியே தான் இருக்கு 1 into cos power so 1 into cos power என்ன வரும் cos power அதே டேர்ம் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்றோம் நடுவுல மைனஸ் ஸோ மைனஸ் n minus 1 காமன் ஸோ அதையும் எழுதியாச்சு இன்டெக்ரல் cos power 2வையும் cos power n minus 2வையும் சேர்க்கிறோம் அப்போ பவர் வந்து ஆட் ஆகும் n minus 2 plus 2 அப்படின்னு வருது இங்க 2 இருக்கு இங்க n minus 2 இருக்கு plus 2 minus 2 cancel so it is cos power n x so cos power nx dx இந்த பக்கம் ஏற்கனவே என்ன இருக்கு in அதை தான் ப்ரொசீட் பண்ணிட்டே வரும் ஸோ in equal to இந்த பார்ட் என்ன ஆகுதுன்னா அப்படியே இருக்கு cos power n minus 1x sin x plus இப்போ இந்த பார்ட்டை n minus 1 into I n minus 2 அப்படின்னு எழுதலாம் ஏன்னா cos power n இருந்தா in இப்போ cosல பவர்ல n minus 2 இருந்தா in minus 2 அடுத்த டேர்மும் அதே மாதிரி n minus 1 இருக்கு integral of cos n இருக்கு cos n ஓட வேல்யூ in ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு in இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐயனையும் நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றேன் ஸோ மைனஸ் வந்து பிளஸ் ஆயிட்டு n minus 1 into in equal to cos power n minus 1x sin x plus n minus 1 into in minus 2 ஓகே இங்க வந்து in காமனா எடுத்துருவோமா எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 அடுத்தது n அடுத்தது minus 1 இங்கே அதேதான் cos power n minus 1x into sin x plus ஓகே இந்த சைடு இப்போ ஒரு ஸ்டெப்ல ஒரு கால்குலேஷன் தான் ஸோ in equal to cos power n minus 1x sin x ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்ல வெறும் in வேணும்னா என்ன பண்ணணும் cos n minus 1 sin divided by n அதே மாதிரி இங்க n minus 1 by n into in minus 2 இது வந்து வெறும் டிரைவ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கேட்டா நான் இங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் இன் கேஸ் லிமிட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க லிமிட் வந்து 0ல இருந்து பை பை 2 ஸோ லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 0ல இருந்து பை பை 2 cos power nx dx இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ கிடைச்சதுல ஆன்சர் அந்த ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் பை n இப்போ இதுக்கு லிமிட் 0ல இருந்து பை பை 2 பிளஸ் n minus 1 by n into in minus 2 இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க பை பை 2னா 90 கொடுக்கும்போது இந்த டேர்ம் 0 ஆகும் லோவர் லிமிட் 0 கொடுக்கும்போது sin 0 0 ஆகும் அப்போ இந்த மொத்தமாவே என்ன ஆகுது இந்த பார்ட்டே 0 அப்பர் லிமிட் கொடுக்கும்போது cos 0 லோவர் லிமிட் கொடுக்கும்போது sin வந்து 0 ஆயிரும் அப்போ என்னோட in வேல்யூவே n minus 1 by n into in minus 2 இது வந்து ப்ரொசீட் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த டேர்ம் ஸோ ஜென்ரலா என்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன் in equal to n minus 1 by n minus 3 by n minus 2 and so on up to 1 அதே ஃபார்முலா
n minus 3 by n minus 2 and so on pi by 2. மேலே இருக்கிறது எதுக்குன்னா when n is odd, கீழே இருக்கிறது when n is even. ஸோ இப்போ என்னன்னா இந்த சம்மை வெறும் எக்ஸ்பேண்ட் அப்படி கேட்காம டிரைவ் அப்படின்னு கேட்கலாம். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு அவங்க சொல்லலாம். பட் இதுதான் நமக்கான ஒரே மெத்தட்.